எஸ்கே ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடங்குவதற்கு முன் தயவுசெய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மனித மனதின் இருண்ட ஆசைகளும் கட்டுக்கடங்காத அமானுஷ சக்திகளும் ஒன்றையொன்று சந்தித்தால் என்ன நடக்கும் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்தது உண்டா? ஒரு சாதாரண கல்லூரி பெண்ணின் அறியாமை மற்றும் பிடிவாதமான முடிவுகள் எப்படி அவளது மொத்த குடும்பத்தையே இருளில் மூழ்கடித்தது என்பதை பற்றிய நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு உண்மையான திகில் சரித்திரத்தை தான் இன்று நாம் காணப்போகிறோம். இது வெறும் கற்பனை அல்ல. செய்வினை, பில்லிசூனியம் போன்ற அமானுஷ விஷயங்கள் எந்த அளவுக்கு கொடூரமானதாக, இரத்தம் குடிக்கும் அரக்கனாக மாறக்கூடும் என்பதற்கான நேரடி சாட்சி. சற்று ஆழமாக மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நாம் இன்று பயணிக்கப் போகும் இந்த பாதை உங்களை உறைய வைக்கப் போகிறது. சரி, இந்த கொடூரமான சம்பவத்தின் ஆழத்திற்கு செல்வோம். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு இருள் சூழ்ந்த அறை, பதற்றத்திலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பம். அவர்களுக்கு முன்னால் ஃபிரோஸ் ஷா கோட்லாவின் புகழ்பெற்ற மௌலானா அமர்ந்திருக்கிறார். அவரது கண்களில் இதற்கு முன் அவர்கள் பார்த்திராத ஒரு பெரும் கலக்கம் தெரிகிறது. அந்த தந்தையை பார்த்து கோபமும் அளவற்ற கவலையும் கலந்த குரலில் அவர் கூறிய வார்த்தைகள் இவைதான்: நீங்கள் வருவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. உங்கள் மகள் அந்த நிழலை பற்றி புகார் செய்த அன்றையே, ஆம், அந்த முதல் நாளிலேயே நீங்கள் என்னிடம் வந்திருக்க வேண்டும். இந்த ஒற்றை வாக்கியம் அந்த அறையில் இருந்த அனைவரின் இதய துடிப்பையும் நிறுத்தியது. அதுவரை அந்த குடும்பம் இதுவரும் பிரமை, ஒரு கெட்ட கனவு என்று சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்த விஷயம் எவ்வளவு பெரிய அமானுஷ ஆபத்து, ஒரு பேரழிவு என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது. ஆனால் எப்படி இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள்? எல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிக்கும் அமைதியிலிருந்துதான் தொடங்கியது. மிர்ஹா கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் ஒரு மிக அழகான துருதுருப்பான பெண். அவளது வாழ்க்கை மற்ற எந்த ஒரு இளம்பெண்ணைப் போலவும் மிகவும் அமைதியாகவே மகிழ்ச்சியாகவே போய்கொண்டிருந்தது. ஆனால் அவளது கல்லூரி கேன்டீனில் அந்த இளைஞனை பார்க்கும் வரைதான் அந்த அமைதி நீடித்தது. அவன் பெயர் இம்ரான். முதல் பார்வையிலேயே அவன் மீது மிர்காக்கு ஒரு அதீத ஈர்ப்பு, ஒரு வெறித்தனமான காதல் உருவானது. சொல்லப்போனால் அது காதலை விட ஒரு ஆபத்தான மோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிர்காவின் தந்தை மிகவும் கண்டிப்பானவர். ஆனால் தன் மகளின் எதிர்காலத்தில் உயிரையே வைத்திருக்கும் ஒரு பாசமான தந்தை. அவர் தன் மகளுக்கு ஃபைசல் என்ற இளைஞனை திருமணம் செய்து வைக்க நினைத்தார். மிர்காவோ, நான் இம்ரானைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். தந்தையின் கட்டாய திருமண முடிவும் மிர்காவின் இந்த ஆபத்தான காதலும் தான் பின்னால் அந்த குடும்பத்தையே விழுங்கப் போகும் அந்த பெரிய இருளுக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஒரு தந்தை ஏன் தன் மகளின் காதலை இவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்? ஃபைசலுக்கும் இம்ரானுக்கும் உள்ள இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனியுங்க, உண்மை உங்களுக்கே புரியும். ஃபைசல் சமூகத்தில் மிகவும் மரியாதைக்குரியவர், ஒரு விமானி, மிர்ஹாவின் குடும்பத்திற்கு மிகவும் அறிமுகமான அன்பான மனிதர். மறுபுறம் இம்ரான், மிர்ஹாவின் தந்தை, ரகசியமாக தனது காவல்துறை நண்பர் மூலமாக இம்ரானை பற்றி விசாரித்தபோது வெளிவந்த உண்மைகள் அவரை அதிர்ச்சியில் உறைய வைத்தன. இம்ரான் எந்த வேலையும் செய்யாதவன், போதைக்கு முழுமையாக அடிமையானவன். அது மட்டுமல்ல, டில்லியின் ஜிபி ரோட் பகுதிகளில் சட்டவிரோத செயல்களிலும் திருட்டுகளிலும் ஈடுபடும் ஒரு பயங்கரமான குற்றவாளி. அவனது சொந்த குடும்பமே அவனது நடவடிக்கைகளால் அவனை ஒரு சாபக்கேடு என்று வெறுத்து ஒதுக்கியிருந்தது. எந்த ஒரு தந்தையாவது தன் அன்பு மகளை அப்படிப்பட்ட ஒரு நடமாடும் நரகத்தில் தள்ள விரும்புவாரா? நிச்சயமாக மாட்டார். எனவே மிர்காவின் தந்தை அவளோட தொடர்புகள் அனைத்தையும் உடனடியாக துண்டித்து அவசரமாக ஃபைசலுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் திருமணம் முடிந்த பிறகும் மிர்ஹா ஃபைசலை தன் கணவனாக ஏற்கவே இல்லை. அவனுடன் சண்டையிட்டு சில மாதங்களிலேயே தன் தாய் வீட்டிற்கே திரும்பி வந்துவிட்டாள். நாட்கள் நகர்ந்தன. மிர்ஹா 8 மாத கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது. குழந்தையை பெற்றுக்கொள்ள அவள் சம்மதித்தாலும் முழு பிரசவ காலமும் தன் தாய் வீட்டில்தான் இருப்பேன் என்று நிபந்தனை விதித்தாள். எல்லாம் சாதாரணமாக அமைதியாக செல்வது போல் தோன்றிய நிலையில் அந்த விதிவசமான நாள் வந்தது. அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைக்காக ஃபைசலுடன் கிளினிக் சென்ற மிர்ஹா அங்கே எதிர்பாராத விதமாக இம்ரானை சந்திக்கிறாள். இருவரின் பார்வைகளும் சந்திக்கின்றன. இம்ரானுக்கு மிர்ஹா ஃபைசலை திருமணம் செய்து கொண்டதும் கர்ப்பமாக இருப்பதும் தெரிந்துவிடுகிறது. இந்த சந்திப்பு நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு அதிகாலை நேரம் மிர்ஹா தன் வீட்டின் மாடிக்கு செல்கிறாள். பூட்டப்பட்டிருந்த அந்த மாடியில் மனித உயரத்திற்கு சம்பந்தமே இல்லாத மிக உயரமான ஒரு வெள்ளை நிற உருவம் அவளை கடந்து செல்வதை அவள் பார்க்கிறாள். அந்த அமானுஷ்ய உருவத்தை கண்ட அதிர்ச்சியில் அவளது ரத்தம் உறைந்து போக அங்கேயே மயங்கி விழுகிறாள். வீட்டார் இதை வெறும் பிரசவ மயக்கம் என்று நினைத்து சாதாரணமாக விட்டுவிட்டார்கள். ஆனால் உண்மையான பயங்கரம் அன்று மாலைதான் தன் கோர முகத்தை காட்டியது. மாலை வேளையில் மிர்ஹா தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று தன் நெஞ்சின் மீது ஒரு பெரும் பாரம் ஒரு மலை போல் அழுத்துவதை அவள் உணர்ந்தாள். யாரோ அவளது கழுத்தை மூர்க்கமாக நெரிப்பது போல் இருந்தது. மூச்சுத் திணறி கண்ணை திறந்து பார்த்த மிர்ஹா அப்படியே உறைந்து போனாள். ஜனவரி மாதத்தின் அந்த உறைய வைக்கும் கடுமையான குளிரிலும் அவளுக்கு உடல் முழுவதும் வியர்த்து ஊற்றியது.
அந்த பெரிய வெள்ளை நிற உருவம் அவளது நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து அவளது கழுத்தை நெரித்துக் கொண்டே, நான் உன்னை கொன்று உன் குழந்தையை என்னோடு எடுத்துச் செல்வேன் என்று காற்றில் உரசும் ஒரு அச்சுறுத்தும் குரலில் கிசுகிசுத்தது. மூச்சு திணறியபடி அவள் மனதிற்குள் குரான் வசனங்களை ஓதியபடியே உயிருக்குப் போராடினாள். அதிர்ஷ்டவசமாக அவளது தந்தை அறைக்குள் நுழைய அந்த உருவம் காற்றில் கரைந்து மறைந்தது. மிர்ஹா கதறி அழுதபடி எல்லாவற்றையும் தந்தையிடம் கூறினாள். ஆனால் அவரோ அது வெறும் கெட்ட கனவு என்று கூறி அந்த மாபெரும் எச்சரிக்கையை நிராகரித்துவிட்டார். தந்தையின் அந்த அலட்சியத்தால் அந்த குடும்பத்தை சூழ்ந்திருந்த இருள் இப்போது தன் திசையை மாற்றியது. மிர்ஹாவின் இளைய தங்கை ஆஃபியா மீது அந்த அமானுஷ்ய சக்தி தன் பார்வையை திருப்பியது. அன்று இரவு சுமார் 3 மணி இருக்கும். மிர்ஹா திடீரென விழித்துப் பார்க்கிறாள். ஆஃபியா அவளுக்கு பக்கத்தில் படுக்கையில் இல்லை. தேடி பார்த்தபோது அறையின் மூலை ஒன்றில் சுவரை பார்த்தபடி ஆஃபியா மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். அவள் சத்தமாக ஒரு வக்ரமான குரலில் சிரித்துக் கொண்டிருந்தாள். மிர்ஹா அதிர்ச்சியோடு அவளை அழைத்தாள். ஆனால் ஆஃபியா அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. ஆஃபியாவி எதை பார்த்து சிரிக்கிறாள் என்று மிர்ஹா அந்த திசையில் உற்று பார்த்தபோது அங்கே ஒரு பெரிய கருப்பு உருவம் நின்று கொண்டிருந்தது. மனித உருவமே இல்லாத நீண்ட பெரிய பற்களுடன் கொடூரமான தோற்றத்தில் இருந்த அந்த அமானுஷ்ய கருப்பு உருவத்தை பார்த்துதான் ஆஃபியா சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்த மிர்ஹா பயத்தில் அலறினாள். அவளது அலறல் கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் ஓடி வர ஆஃபியாவுக்கு சுயநினைவு வந்தது. ஆனால் நடந்த எதுவுமே அவளுக்கு நினைவில்லை. இதன் பிறகு அமானுஷ்ய நிகழ்வுகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தன. ஒரு நாள் நள்ளிரவு 3 மணிக்கு ஆஃபியா எழுந்து சமையலறைக்குச் சென்றபோது அங்கே ஒரு உறைய வைக்கும் காட்சியை கண்டாள். மிர்ஹா ஒரு பெரிய கூர்மையான இறைச்சி வெட்டும் கத்தியை கையில் வைத்துக்கொண்டு கோரமாக சிரித்தபடி நின்றிருந்தாள். மிர்ஹாவின் குரலும் பார்வையுமே முற்றிலும் மாறியிருந்தது. அது மிர்ஹாவே இல்ல. பயந்து போன ஆஃபியாவிடம், எனக்கு பால் வேண்டும், இல்லை வேறு எதையாவது கொண்டு வா என்று அந்த அமானுஷ்ய குரல் ஆழமாக ஒலித்தது. அதே சமயம் திடீரென ஒரு போன் அழைப்பு வருகிறது. அதை எடுக்கச் சென்ற ஆஃபியாவை கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் பலமாக தள்ளிவிட்டு அவளது தோள்பட்டையில் கூர்மையான நகத்தால் கீறி அங்கிருந்து இரத்தத்தை உறிஞ்சு குடிப்பதை அவள் உணர்கிறாள். அந்த விவரிக்க முடியாத வலியாலும் பயத்தாலும் ஆஃபியா அங்கேயே மயங்கி விழுகிறாள். அடுத்த நாள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய குடும்பத்திற்கு இன்னொரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டில் ஆஃபியாவை காணவில்லை. தேடி தேடி பார்த்தார்கள். 13 நாட்கள், ஆம் 13 நாட்கள் முழுமையான இருட்டு. ஆஃபியா எங்கு சென்றாள், என்ன ஆனாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. இதற்கிடையில் ஆஃபியாவின் தந்தைக்கு ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதில் ஆஃபியா பேசுவது போல் ஒரு குரல், நான் நைனிடாலுக்கு என் நண்பர்களுடன் வந்திருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று கூறி ஒலிக்கிறது. இது உண்மையாகத்தான் இருக்கும் என்று பெற்றோர் தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டாலும் மிர்ஹாவின் கனவுகள் உண்மையை உறக்கச் சொல்லிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு இரவும் மிர்ஹாவுக்கு ஒரு பயங்கரமான கனவு வரும். அதில் ஆஃபியா பனிமலைகளில் சிக்கிக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுவதை அவள் கண்டாள். ஒரு மோசமான அமானுஷ சக்தி ஆஃபியாவை எங்கோ மறைத்து வைத்திருப்பதை மிர்ஹாவின் உள்ளுணர்வு ஆழமாக உணர்த்தியது. அந்த 13வது நாள் இரவும் வந்தது. நைனிடால் சென்றதாக கூறப்பட்ட ஆஃபியா திரும்பவில்லை. மாயமானவர்கள் ஒன்று கிடைத்து விடுவார்கள் அல்லது நிரந்தரமாக தொலைந்து போவார்கள் என்று சொல்லப்படும் அந்த பயங்கரமான 13வது நாள். மிர்ஹாவை ஒரு மௌலானாவிடம் அழைத்துச் சென்ற பிறகு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தன் குடும்பத்தை ஆட்டிப்படைக்கிறது என்ற உண்மையை அந்த தந்தை இறுதியாக உணர்ந்தார். மிர்ஹாவுக்கு வந்த தொடர் கனவுகளில் அவளது வீட்டின் அருகே உள்ள ஒரு பழைய மையவாடியின், அதாவது கல்லறை தோட்டத்தின் பெயர் பலகை மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டது. நள்ளிரவில் பயமும் பதற்றமும் தொற்றிக்கொள்ள அந்த குடும்பம் டார்ச்லைட்டுகளுடன் அந்த மையவாடியை நோக்கி இருளில் நடந்து சென்றது. ஆஃபி அங்கே இருப்பாளா, உயிருடன் இருப்பாளா என்ற கேள்வி அவர்களின் இதய துடிப்பை எகிரச் செய்தது. குளிர்காற்று அவர்களின் முகத்தில் அறைய அவர்கள் அந்த மயானத்திற்குள் நுழைந்தார்கள். இது நமக்கு உணர்த்தும் அதிர்ச்சிகரமான உண்மை என்னவென்றால், மனித கண்கள் காண முடியாத ஒரு மாபெரும் கொடூரத்தை அங்கே அவர்கள் கண்டார்கள். இருள் சூழ்ந்த அந்த கல்லறையில் ஒரு குறிப்பிட்ட கல்லறைக்கு பின்னால் ஆஃபியா அசைவற்று கிடந்தாள். அவளை தொட்டு பார்த்தார்கள். அவளது உடல் பனிக்கட்டியைப் போல உறைந்து குளிர்ந்து போயிருந்தது. அவள் காணாமல் போன அன்று இரவு அணிந்திருந்த அதே இரவு உடையில் அவளது உயிரற்ற சடலம் அங்கே கிடந்தது. இந்த 13 நாட்களாக அவள் எங்கெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டாள், என்னவெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டாள், எப்படி இந்த கல்லறைக்கு வந்தால், இது ஒருபோதும் விடை காண முடியாத மர்மமாகவே முடிந்து போனது. தன் தங்கையின் சடலத்தை பார்த்து மிர்ஹா கதறி அழுதாள். அந்த இரவின் அமைதியை அவளது அழுகுரல் கிழித்தது. ஆனால் எல்லாவற்றையும் புரட்டி போட்ட அந்த உச்சக்கட்ட திருப்பம் அப்போதுதான் வெளிவந்தது. ஆஃபியாவின் சடலம் எந்த கல்லறைக்கு பின்னால் கிடந்ததோ அது யாருடைய கல்லறை தெரியுமா? அது இம்ரானின் கல்லறை. ஆமாம், மிர்ஹா உயிருக்கு உயிராக காதலித்த, தன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்ட அதே இம்ரான். அவன் ஏற்கனவே இறந்து போயிருந்தான். அவனது கல்லறையில்தான் ஆஃபியாவின் உயிர் கொடூரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி இது சாத்தியம்? இறந்த ஒருவனால் எப்படி இவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும்? ஒருவேளை இது இம்ரானின் ஆவியா?
இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடிதான் அவர்கள் மீண்டும் அந்த மௌலானாவிடம் ஓடினார்கள். இஸ்லாமிய அமானுஷ்ய நம்பிக்கைகளின்படி பில்லி சூனியம் அல்லது பிளாக் மேஜிக் மூலம் ஏவப்படும் ஒரு பயங்கரமான சக்தி தான் இந்த பாலிஸ் ஜின். மௌலானா இதை விளக்கும் போதே குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டது. இது இரத்தத்தை குடிக்கும் ஒரு கொடூரமான இருண்ட சக்தி. இதை யார் ஏவுகிறார்களோ அவர்களின் கட்டளைகளை எந்த கேள்வியும் கேட்காமல் இரக்கமே இல்லாமல் நிறைவேற்றுவதுதான் இதன் ஒரே வேலை. இம்ரான் தான் உயிரோடு இருந்தபோது இந்த பாலிஸ் ஜின்னை மிர்காவின் மீதும் அவரது கணவர் ஃபைசல் மீதும் ஏவி விட்டிருக்கிறான். தனக்கு கிடைக்காத மிர்கா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, ஃபைசலை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்ற வக்கரமான எண்ணத்துடன் அவன் செய்த மிகப்பெரிய பிளாக் மேஜிக் இது. ஆனால் இங்கேயேதான் ஒரு மிகப்பெரிய பிழை நடந்துவிட்டது. இம்ரான் இந்த ஜின்னை ஏவிய போது அவனது நோக்கம் ஃபைசலை கொல்வதாகத்தான் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவனது வக்கர பார்வை மிர்காவின் தங்கை ஆஃபியா மீது திரும்பியது. ஆஃபியாவை கடத்த அவன் ஜின்னை அனுப்பினான். ஆனால் ஆஃபியாவுக்கு மௌலானா ஏற்கனவே ஒரு ஆன்மீக பாதுகாப்பை கொடுத்திருந்தார். இதை உடைக்க நினைத்த இம்ரான் உருமாறி மௌலானாவிடமே சென்று தான் ஒரு துயரத்தில் இருக்கும் கணவன் என்றும் தன் மனைவியை காணவில்லை என்றும் பொய் சொல்லி அந்த ஆன்மீக பாதுகாப்பை உடைக்கும் வழியை அவரிடமே தந்திரமாக கேட்டு தெரிந்து கொண்டான். தடையை உடைத்த பாலிஸ் ஜின் ஆஃபியாவை தாக்கியது. இதற்கிடையில் இந்த கொடிய செய்வினையின் எதிர்விளைவாக இம்ரானே அந்த ஜின்னின் கோபத்திற்கு ஆளாகி பரிதாபமாக இறந்து போனான். ஆனால் எஜமான் இறந்தாலும் கட்டளையிடப்பட்ட வேலையை முடிக்க அந்த பாலிஸ் ஜின் ஆஃபியாவின் உயிரை குடித்துவிட்டது. இம்ரானும் இறந்துவிட்டான், ஆஃபியாவும் இறந்துவிட்டாள். இனி பிரச்சனை முடிந்தது என்று அவர்கள் நினைத்தபோது மிர்காவின் உடலுக்குள் இருந்த அந்த சக்தி மீண்டும் விழித்தெழுந்து ஆக்ரோஷமாக பேசியது. நான் ஒருமுறை இவளை காப்பாற்றி விட்டேன், இனி இவளை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் இன்று இழுத்த அந்த ஜின் மிர்காவின் கர்ப்பமான வயிற்றின் மீது மெதுவாக கை வைத்து தடவியபடி ஒரு கொடூரமான சிரிப்புடன், எனக்கு என்னுடைய ஜின் பரி வேண்டும், இவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை எனக்கு வேண்டும் என்று கேட்டது. அந்த ஒற்றை வார்த்தை அந்த குடும்பத்தின் எஞ்சியிருந்த அத்தனை நம்பிக்கைகளையும் சுக்குநூறாக உடைத்து அவர்களை மீளா துயரத்தின் விளிம்பில் தள்ளியது. எனவே இதிலுள்ள மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மௌலானாவின் குற்ற உணர்ச்சி. தான் அறியாமல் இம்ரானுக்கு உதவி செய்து ஒரு அப்பாவி பெண்ணான ஆஃபியாவின் மரணத்திற்கு காரணமாகி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவரை உயிரோடு தின்று கொண்டிருந்தது. இப்போது மிர்காவின் வயிற்றில் இருக்கும் அந்த சிசுவையும் பலி கொடுக்க அவர் துளியும் தயாராக இல்லை. ஒரு மாசும் உயிரின் மரணத்திற்கு காரணமான தான் இந்த குழந்தையையாவது எந்த விலை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப் போகும் அந்த பாதை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் ஆபத்தானது. அந்த அரக்கனை அழிக்க அவர் தனது உயிரையே விலையாக கொடுக்க முடிவெடுத்தார். அந்த கொடூரமான ஜின்ன நிரந்தரமாக அழிக்க மௌலானா ஒரு சடங்கா ஆரம்பித்தார். இந்த ஆபாயகரமான சடங்கின் 3 படிகள் இவைதான். படி 1, மிர்காவின் உடலில் இருக்கும் அந்த பாலிஸ் ஜின்ன தனது சொந்த உடலுக்குள் ஈர்த்து அடைப்பது. படி 2, சரியாக 24 நிமிடங்கள் காத்திருப்பது. அதற்குள் அவரது ஆன்மா அந்த ஜின்னுடன் கடுமையாக போராடும். படி 3, 24 நிமிடங்களுக்கு பிறகு அவர் விழித்தெழாவிட்டால் அந்த ஜின் நிரந்தரமாக பூமியில் அடைவதற்காக உடனடியாக அவரது உடலை உயிருடன் தோண்டப்பட்ட ஒரு குழியில் புதைப்பது. இது வெறும் சடங்கு அல்ல, ஒரு தற்கொலைக்கு சமமான ஆன்மீக யுத்தம். 24 நிமிடங்கள். ஒவ்வொரு நொடியும் அந்த குடும்பத்திற்கு யுகமாக நகர்ந்தது. மௌலானா சில தீவிரமான குரான் வசனங்களை ஓதியபடியே ஜின்னை தன் உடலுக்குள் ஆக்ரோஷமாக இழுத்தார். அடுத்த நொடி மிர்காவின் உடல் தளர்ந்து அவள் மயங்கி விழ மௌலானா தரையில் சுருண்டு விழுந்தார். அந்த நிசப்தமான அறையில் 24 நிமிடங்கள் முடிந்தன. அவர் எழவில்லை. அவரது மகன்கள் பதற்றத்துடன் கண்ணீரோடு அவரது உடலை தூக்கி காருக்குள் போட்டனர். கார் மயானத்தை நோக்கி வேகமாக சீறிப்பாய்ந்தது. அப்போது காருக்குள்ளிருந்தவர்களுக்கு ஒரு பயங்கரமான காட்சி காத்திருந்தது. இறந்து போன மௌலானாவின் கண்கள் திடீரென அகலமாக திறந்தன. ஆனால் அது மௌலானாவின் கருணைமிக்க கண்கள் அல்ல, அது அந்த ஜின்னின் சிவந்த கோபமான கண்கள். அந்த சடலம் அவர்களை பார்த்து மூர்க்கமாக முறைத்து அவர்களை அச்சுறுத்த முயன்றது. நேரமாக ஆக அந்த ஜின் மீண்டும் முழு சுதந்திரம் பெற்று மிர்காவின் குழந்தையை தேடிச் சென்றுவிடும் என்ற அபாயம் உச்சத்தில் இருந்தது. மௌலானாவின் ஆன்மா ஒரு புறம் அந்த அசுர சக்தியை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க, அவரது மகன்கள் மூச்சு திணற இருளில் அந்த மையவாடியை அடைந்தனர். ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டிருந்த அந்த குழிக்குள் தங்கள் தந்தையின் உடலை அவசரமாக இறக்கினார்கள். அந்த ஜின் உடலை விட்டு முழுமையாக விடுபடுவதற்கு முன்பாகவே கண்ணீரோடு மண்ணை போட்டு மூடி அந்த கொடிய பாலிஷ் ஜின்னை நிரந்தரமாக பூமியின் அடியில் சிறைப்படுத்தினார்கள். மௌலானாவின் அந்த மகப்பான தியாகத்தால் அந்த குடும்பத்தை பீடித்திருந்த சாபம் இறுதியாக முறியடிக்கப்பட்டது. இந்த பயங்கரமான மூச்சு திணற வைக்கும் இருளுக்குப் பிறகு ஒரு அமைதியான ஒளி பிறந்தது. அன்று இரவு மிர்கா ஒரு கனவு கண்டாள். அதில் ஆஃபியாவும் மௌலானாவும் மிகவும் பிரகாசமான அமைதியான ஒரு வெள்ளை ஒளியை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆஃபியாவை அந்த ஜின் அழைத்து சென்றதே, அவள் எப்படி உங்களுடன் இருக்கிறாள் என்று மிர்கா கனவில் மௌலானாவை கேட்டாள். அதற்கு அவர்,
இறைவனின் கருணையால் என் உயிர் பிரியும்போது நான் புனித வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தேன். என் ஆன்மீக சக்தி அந்த ஜின்னிடனிருந்து ஆஃபியாவை மீட்டுவிட்டது. இப்போது நாங்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறோம் என்று புன்னகையுடன் கூறி மறைந்தார். அந்த தியாகம் இருவரையும் இருளிலிருந்து மீட்டு ஒளியில் சேர்த்தது. மிர்ஹா தன் கல்லூரி பருவத்தில் செய்த ஒரு சிறிய தவறு, காதல் என்ற பெயரில் உருவான ஒரு கண்மூடித்தனமான மோகம். இறுதியில் என்ன விலையை கொடுத்தது என்று கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். இன்று மிர்ஹா தன் கணவன் ஃபைசலுடன் நிம்மதியாக வாழ்ந்தாலும் தன் தங்கை ஆஃபியாவின் அகால மரணமும் ஒரு மௌலானாவின் தியாகமும் அவளை வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியில் துரத்திக் கொண்டே இருக்கும். ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுப்பது சாதாரண வாழ்க்கையை எப்படி நரகமாக மாற்றும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. நச்சுத்தன்மையான மோகம் அமானுஷ்ய எல்லைகளை தாண்டும்போது இறுதியில் யார் உண்மையான விலையை கொடுக்கிறார்கள்? இந்த கேள்வியுடன் இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன். உங்களை சிந்திக்க விட்டுச் செல்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.